அன்று பரபரப்பாக இருந்தது. கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு பயணித்துக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து அந்த நகரத்திற்குள் நுழைந்தார் என்ற செய்தி எங்கும் பரவியது. அவரை காண, அவருடைய வார்த்தைகளை கேட்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. அந்த நகரத்தில் சகேயு என்ற ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு வரி வசூலிப்பவர். ரோம அரசாங்கத்துக்காக வரி வசூலித்ததால் மக்கள் அவனை வெறுத்தனர். அது மட்டுமல்ல, அவன் தேவைக்கு மேல் வசூலித்து செல்வந்தனாகியிருந்தான். செல்வம் இருந்தாலும் மனத்தில் அமைதி இல்லை. மக்களின் வெறுப்பு, தனிமை, மனக்கசப்பு அவனை வாட்டிக் கொண்டிருந்தது. இயேசு யார்? அவர் பாவிகளை நேசிப்பவர் என்று கேள்விப்பட்டேனே என்ற ஆவல் சகேயுவின் மனத்தில் எழுந்தது. ஆனால் ஒரு பிரச்சனை. சகேயு உயரத்தில் சிறியவன். மக்கள் கூட்டத்துக்குள் நின்று இயேசுவை காண முடியவில்லை. அப்போது அவன் ஒரு முடிவெடுத்தான். எப்படியாவது அவரை காண வேண்டும். இயேசு செல்லும் வழியை முன்னதாக அறிந்து கொண்டு ஒரு அத்தி மரத்தில் ஏறி அமர்ந்தான். ஒரு செல்வந்தன், ஒரு அதிகாரி மரத்தில் ஏறி உட்கார்ந்தான் என்பதே ஆச்சரியம். ஆனால் அவனுக்குள் உள்ள ஏக்கம் அதைவிட பெரிதாக இருந்தது. இயேசு அந்த இடத்துக்கு வந்தபோது அவர் திடீரென நின்றார். மேலே பார்த்தார். அத்தனை பேரில் அந்த மரத்தில் இருந்த சகேயுவை மட்டும் பார்த்தார். அவர் மென்மையான குரலில் கூறினார், சகேயுவே, சீக்கிரம் கீழே இறங்கு. இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சகேயு அதிர்ச்சியடைந்தான். என் பெயரை அவர் எப்படி அறிந்தார்? என் வீட்டுக்கே வர விரும்புகிறாரா? அவன் கண்களில் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கலந்தது. அவன் அவசரமாக கீழே இறங்கி மிகுந்த மகிழ்ச்சியுடன் இயேசுவை வரவேற்றான். ஆனால் மக்கள் முறுமுறுத்தனர். அவர் பாவியின் வீட்டுக்கு போகிறார், வரி வசூலிப்பவனோடு சேர்கிறாரா? அந்த வார்த்தைகள் சகேருவின் காதில் விழுந்தன. அவன் மனம் உடைந்தது. இயேசுவின் முன்னிலையில் நின்று அவன் கூறினான், கர்த்தாவே, என் சொத்துகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடமாவது அநியாயமாக எடுத்திருந்தால் 4 மடங்காக திருப்பிக் கொடுக்கிறேன். அந்த நொடியிலேயே சகேயுவின் வாழ்க்கை மாறியது. செல்வம் அல்ல, மனமாற்றம்தான் உண்மையான செல்வம் என்பதை அவன் உணர்ந்தான். அப்போது இயேசு கூறினார், இன்று இந்த வீட்டிற்கு இரட்சிப்பு வந்துள்ளது. இழந்து போனதை தேடி இரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். அந்த நாள் சகேயுவின் வீடு மட்டுமல்ல, அவனுடைய இதயமும் தேவனுடைய இல்லமாக மாறியது.